வணக்கம் மக்களே. ஸோ பிக் பாஸ் லைவ்ல என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மாயா மற்றும் பூர்ணிமா வந்து அர்ச்சனா பற்றி பேசாமல் ஒரு நாள் கூட உங்களுக்கு தூக்கம் வராது போல இருக்கு. அடுத்தது நிக்சன் மற்றும் ஐஷு பற்றி பேசுகிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நிக்சன் மற்றும் ஐஷு வந்து இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. நேற்று இந்த மாதிரி ஒரு கான்ட்ரவர்சியான 2 கமெண்ட் வந்தது. இதெல்லாம் ஓகே, அது ஃபர்ஸ்ட் வீக்கில் வந்த கமெண்ட் தான், அதெல்லாம் சரியாக இருக்கும். இந்த மாதிரி நெகட்டிவாக போனதுன்னு ஒன்று போயிட்டு அவங்க கிட்ட பேசுறதுன்னு, அர்ச்சனா கிட்ட விசித்ரா கிட்ட இந்த மாதிரி பேசி அது இது பண்ணுறதுன்னு, இதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கலங்க. ஐஷும் அதே மாதிரி தான், அந்த விஷயங்களை அவள் பண்ணா இதெல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சது உடனே திடீர்னு போயிட்டு ஏன் விசித்ரா கூட பேசினார், இத்தனை நாளாக வந்து எதிராக இருந்தால் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தா திடீர்னு அந்த இது வந்ததுக்கப்புறம் எதுக்கு போய் பேசுகிறா, இதுவே ஒரு சேஃப் கேம் மாதிரி தான் தெரியுது, இதே ஒரு கேவலமான விஷயம் மாதிரி எனக்கு தோணுது அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் மாயா சொல்கிறாங்க. எனக்கு சுத்தமாக பிடிக்கலுங்க. அப்போ அவங்க மேலே இருக்கிற ரெஸ்பெக்ட் எல்லாமே எனக்கு போயிடுது. நான் ஒரு மரியாதை வச்சுட்டு இருந்தேன், அவங்க பண்ணுறதுக்கு எல்லாமே அந்த ரெஸ்பெக்ட் எனக்கு போயிடுது அப்படின்ற மாதிரி ஐஷு பற்றியும் நிக்சன் பற்றியும் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, கேமுக்காக வந்து நிக்சன் பண்ணுற பல விஷயங்கள் வந்து மோசம், சாரி ஐஷு பண்ணுற பல விஷயங்கள்லாம் மோசம். ஏன்னா போன வாரம் பிரதீப் கூட ஓட்டு வாங்கணும் அப்படின்றதுக்காக பிரதீப் கூட போய் கேம் விளையாடாங்க, பிரதீப் கூட இருந்தாங்க, வீட்டுக்குள்ளே இருக்கணுன்றதுக்காக கேமுக்காக இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து ஐஷு பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஐஷுவை குற்றம் சொல்லும் மாயா. இதை சொல்கிறாங்களே, இதே ஒரு விஷயத்த மாயா பண்ணாங்களே, அப்போ மாயா நீங்கள் கேமுக்காக பல விதங்கள் பண்ணீங்க, அப்போ நியாயமாக தெரிஞ்சது இதை ஐஷு பண்ணால் தப்பா மாயா? அன்னைக்கு 2வது வாரமோ 3வது வாரம் போயிட்டு அண்ணன் தங்கச்சி அப்படின்ற மாதிரி போட்டிங்களே, முத்தம்லாம் கொடுத்தீங்க, ரேங்கிங் டாஸ்கில் நான் டைட்டில் எடுத்துக்கோ, நீ காசு எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி அக்ரிமெண்ட்லாம் போட்டிங்க. அப்போ எங்கம்மா போனீங்க மாயா? அப்போ மட்டும் உங்களுக்கு அண்ணனா தெரிஞ்சாரு, இதுவாக தெரிஞ்சாரு. இதே ஐஷு பண்ணால் மட்டும் கேமு, நீங்கள் பண்ணால் கேமு கிடையாது. சூப்பர் வேற மாதிரி. இது ஒரு பக்கம் இருக்குது. அதுலேயும் வந்து பூர்ணிமா கிட்டே சொல்கிறாங்க, பூர்ணிமா உங்களுக்கு கூட ஒரு இஷ்யூ இருந்தது அர்ச்சனா கூட, நீங்கள் கூட போய் கேட்டு சால்வ் பண்ணுற மாதிரி இருந்தீங்க, பட் நான் சொன்னதுக்கப்புறம் நீங்கள் வேணான்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆமாங்க, எனக்கு இஷ்யூ இருந்தது, நான் அவங்களோட ஹெல்த்தை பற்றி ஒரு விஷயத்தை கமெண்ட் பண்ணியிருந்தேன், அதனால தான் நான் போய் சாரி சொல்ல விரும்பினேன். அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா அவங்க பேசுனது மொத்தமே தப்புங்க, மரியாதை குறைவாக பேசுறது இதெல்லாம் பண்ணுறது தான் அர்ச்சனா தான், நாங்கள் யாரும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நேற்று கூட ஜோவிகா சண்டை போட்டால் அது கூட அவங்க அப்படி தான் பேசியிருக்காங்க, நம்ம எல்லாம் கரெக்டாக இருக்கும், நியாயப்படி நடந்திருக்குங்க, தர்மமே நம்ம பக்கம் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி பேசுறீங்களே பூர்ணிமா. கொஞ்சம் கூட மனசாட்சி இருக்காங்களுக்கு, மனசாட்சி இருந்தால் இப்படி பேசுவீங்களா? இதில் வேற அவங்கள ஹெல்த்தை பற்றி அவங்க பேசுகிற விதங்களில் பண்ணாங்களாம். ஸோ ஹெல்த்தை பற்றி அவங்க பேசுகிற மாடுலேஷனில் பேசினாங்களா? அப்படி மாடுலேஷன் பண்ணால் என்னங்க, அது பேர் வந்து மாக்கிங்கு ப்ரோவோக்கிங் தானே. அது கூட தப்பாக தெரியல. மற்றபடி நல்லா நியாயமாக இருந்திருக்கீங்க, இதுவாக இருந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. குறிப்பாக வந்து இவங்கெல்லாம் ஓட்டுக்காக பண்ணுறாங்க. அதில் ஓட்டுக்காக பிரதீப்பை பற்றி பேசுறதெல்லாம் மக்கள் ஓட்டு போடணும் இந்த மாதிரி பண்ணுறாங்க. இதுக்கு வேற ஒரு சப்போர்ட் கிடைக்கும்னு நினச்சி பண்ணுறாங்க. கண்டிப்பாக சப்போர்ட்லாம் கிடைக்காது, கேவலமாக தான் போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் மாயா என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லைங்க அவங்க சைடும் ஒரு பக்கம் சப்போர்ட்னா அது மக்களை பொறுத்தவரையும் மனநிலை வேறு மாதிரி இருக்கும். அவங்களுக்கு ஒரு 50% சப்போர்ட் இருக்குன்னா நம்மளுக்கு ஒரு 50% சப்போர்ட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் ஒரு நிலைமையாக இருக்குமே தவிர, ஸோ அதில் வந்து கம்ப்ளீட்டாக நமக்குன்னு இருக்காது, அவங்களுக்கும் இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் எனிவே கமல் சார் இந்த இஷ்யூவை பேசியிருக்காரு, இந்த விஜய் டெலிவிஷன் இந்த மாதிரி டிசிஷன் எடுத்திருக்காங்கன்னா கண்டிப்பாக அது வந்து ஒரு நியாயமான டிசிஷன். அந்த டீமை நம்புறேன், எல்லாமே நமக்கு பாசிட்டிவாக தான் அமைஞ்சிருக்கும், பாசிட்டிவாக தான் போயிட்டு இருக்கோம், இதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. இதில் என்ன சொல்கிறதுக்கு, அவங்களுக்கு வந்து எல்லாமே அவங்க பண்ணுறது நியாயம் தர்மம் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணாங்க. நேற்றே ஒரு விஷயத்த சொன்னாங்கல்ல, டாக்ஸிக்கா டேஞ்சரஸா அப்புறம் டார்ச்சரா, இதெல்லாம் வந்து அர்ச்சனா மற்றும் விசித்ரா பண்ணுறாங்களா? இதெல்லாம் பண்ணுறதே பண்ணுறதெல்லாம் இவங்க பண்ணிவிட்டு அவங்க மேலே பழிய போடுவாங்க. இந்த மாதிரி ஆட்கள் இருக்கிற போது எப்படி மக்களே உருப்படும் அந்த வீடு? ஸோ இதில் வேறு பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு அவங்க மேலே பழிய போடுறாங்க பார்த்தீங்களா? சூப்பர். வெளியே வந்தால் தான் தெரியும் அவங்க பண்ணது எல்லாம் கரெக்டு அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்களே, வெளியே வந்ததுக்கப்புறம் தெரியும் நம்ம இப்படியா பண்ணிட்டோம், இவ்வளோ கேவலமாக பண்ணிட்டோம் அப்படின்றது வெளியே வந்ததுக்கு அப்புறமா திருந்துவாங்களான்னு தெரியல. கடைசி வரை திருந்த மாட்டாங்க இந்த கேட்டகரிலாம் பார்க்கும்போது. உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க.